எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் சீண்டல் நடக்காத நாளே இல்லை. இதற்கெல்லாம் காரணம் இந்த போதைப் பொருள். அதை கட்டுப்படுத்த தவறிய அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல இந்த ஆம்சாங் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி இன்னைக்கு இறந்துட்டு தான் பத்திரிகையில். ஏற்கனவே ஒருவரை பிடித்து அவர் சரண்டர் அடைஞ்சிருக்கார். ஆம்சாங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒருவர் தானாக முன் வந்து சரண் அடைஞ்சிருக்கார். அவரா என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இதில் எதிய மிகப்பெரிய மர்மம் இருக்கின்றது. இன்னைக்கு சிபிஐ விசாரணை நடைபெற வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர் நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது, தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை எதிர்த்து மாநில அரசு உச்ச நீதிமன்றம் சென்றிருக்கிறது. யாரை காப்பாற்றுவதற்காக நீங்கள் இவ்வளவு முயற்சி? உண்மை நிலை மக்களுக்கு தெரிய வேண்டும். இந்த மாநில அரசு உண்மையை மறைக்கப்படுவதால் தான் மக்கள் எண்ணுகிறார்கள். ஆகவே இந்த அரசு அதை கைவிட்டு விட்டு இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டு உண்மை குற்றவாளியை நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும். அது மக்கள் எதிர்பார்க்கிறார்கள்.